வணக்கம். யாவர்க்கும் உரைப்போமில் நாம் கேட்க இருப்பது வைகுண்ட ஏகாதசி பற்றிய கதையைத்தான். இந்துக்களின் விரதங்களில் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம். மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதன்படி மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கான விடியற்காலை பொழுது. அதனால தான் நாம் விடியற் காத்தாலே மார்கழி மாதத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு திருப்பாவை திருவம்பாவை என எல்லா பக்தி பாசுரங்களும் பாடி கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வரோம். இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் தசமி, ஏகாதசி, துவாதசி என 3 நாட்களாக கடைபிடிக்கப்படுது. இப்போ நாம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான காலத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான். அவன் தேவர்கள் உட்பட அனைவருக்கும் துன்பம் விளைவித்து கொண்டிருந்தான். தேவர்களின் பிரார்த்தனைக்கு மரணம் இறங்கிய மகாவிஷ்ணு முரனை கொல்ல புறப்படுறாரு. முரனுக்கும் சுவாமிக்கும் இடையில மகா யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் முரனோட படைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. சரி, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ இழந்துட்டானே, இவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போம், டைம் கொடுப்போம், மனம் திருந்திடுவான், மன்னிப்பு கேட்பான், இனிமேல் தப்பு செய்ய மாட்டான்னு கடவுள் கருணை உள்ளத்தோட அவனை சரி போ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்றாரு. போய் திருந்து இனிமேலாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், இவ்வளோ நாள் தொடர்ந்து போர் புரிஞ்சார் இல்லையா, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி, ஒரு குகையில் போய் நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோக நித்திரைக்கு போகிறாரு. ஆனால் யோக நித்திரைன்னு சொல்கிறோம், சுவாமிக்கு ஏது தூக்கம் விழிப்பு இதெல்லாம் இல்லையா. இவன் என்ன பண்ணுறான், அசுரனில் சுவாமி தூங்கின்னு தான் இருக்கார், இந்த டைமில் பார்த்து சுவாமியை நாம் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து ஓங்குறான் மகாவிஷ்ணு மேலே. சுவாமி தூங்குறாருன்னு நினச்சிட்டு இந்த முரண் வாளை ஓங்குறான் சுவாமியை கொல்றதுக்காக. உடனே சுவாமியோட திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றுகிறாள். அவள் கைகளில் பல ஆயுதங்களை வச்சுட்டுருக்கா. அவள் இந்த முரணை பார்த்து என் கூட சண்டை போடு, சுவாமியை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த முரண் சொல்கிறான், ஏ பெண்ணே, உன்னை கொல்றது எனக்கு ஒரு விஷயமா, இரு, உனக்கு ஒரு அம்பே போதும் அப்படின்னு சொல்லி அம்பு எடுக்கிறான். அப்போது அந்த பெண் கோபமாக அவனை பார்த்து அப்படின்னு ஒரு ஒலி எழுப்புறா பாருங்க. அந்த ஒலியிலேயே அவன் சாம்பலாகி போனான். அதே நேரத்தில் எதுவுமே தெரியாதவர் மாதிரி பரமாத்மா கண் விழித்து பார்க்குறாரு. தன் திருமேனியிலிருந்து வந்த பெண்ணை அவளோட சக்தியை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரும் சூட்டுகிறார். ஏகாதசி, நீ தோன்றிய இந்த நாளில் விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வமும் தந்து முடிவில் வைகுண்ட பதவியும் தருவேன்னு வாக்கு கொடுக்குறார். வைகுண்ட ஏகாதசியின் மற்றொரு கதை. முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்கிறதுக்காக மகாவிஷ்ணு தனது காதுகளிலிருந்து மது கைடபர்கள் என்ற 2 அசுரர்களை வெளிப்பட செய்கிறார். அவர்கள் பிரம்மாவின் அகங்காரத்தை அடக்கி கொல்ல முற்படும் போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு, உங்களுக்கு நான் வரம் தரேன், பிரம்மாவை விட்டுடுங்க, அவர் திருந்திட்டாரு அப்படின்னு சொல்கிறார். உடனே மது கைடபர்களும், நீங்கள் எங்கள் கூட 1 மாதம் சண்டை போடணும், நீங்கள் தான் எங்களை வதம் செய்யணும், உங்களுடைய பரமபதத்தில் எங்களை சேர்த்துக்கணும், நாங்கள் நித்திய வாசம் செய்யணும் அப்படின்ற வரத்தையும் வாங்கிக்கிறாங்க. அது சொன்னது போலவே பெருமாள் கூட சண்டை போட்டு அவர்கள் சொர்க்கவாசலை அடைந்து பரமபதத்திலே நித்திய வாசிகளாக இருக்காங்க. அதனால தான் நாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண் விழிக்கும் போது பரமபதம் விளையாடினா நல்லது, சுவாமியோட பஜனை பாடல்கள்லாம் பாடணும், சுவாமியே நினச்சின்னு இருக்கணும். இதுதான் வைகுண்ட ஏகாதசியின் கதை. நன்றி.